ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷர்மி வினம் vlogs. ஸோ இன்றைக்கி வந்து வெனஸ்டே ஜூலை 29 எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அக்கரைப்பட்டி சவுத் ஷீரடின்னு சொல்லக்கூடிய அக்கரைப்பட்டி சாய்பாபா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து குரு பூர்ணிமா. ஸோ குரு பூர்ணிமாவோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க சாய் கோயிலுக்கு போயிட்டு சாய் பார்க்கலாம். ஹாய் சொல்லுங்க. ஹாய். பயங்கர க்ளீனிஷாக சூப்பராக இருக்கும். காலையில் டைமில் வந்தீங்கன்னா ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதோட ஆர்கிடெக்சர் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் அந்த இடத்துல பாபாவோட சாண்டிங் மந்த்ராஸ் கேட்டுட்டு இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பாபாவோட சன்னதியிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் ரைட் சைட் போனீங்க அப்படின்னா கணபதி இருப்பார். அதே லெஃப்ட் சைட் வந்தீங்கன்னா கிருஷ்ணர் இருப்பார். ரொம்ப ஒரு அழகான ஒயிட் மார்பிளில் செஞ்ச கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார். கையில் வெண்ணெய் வச்சுட்டு அழகாக இருப்பார். ஸோ தத்தாத்திரேயர் அப்படின்றது வந்து பிரம்மா விஷ்ணு பெருமாள் 3 அவதாரமும் சேர்ந்தவர் தான் வந்து தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து ஐ திங்க் நான் வந்து கரெக்டாக சொல்லணும்னு தெரியல, பட் அவர் ஒரு குரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த சாய் சரித்திரம் ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே வந்து நீங்கள் அந்த தத்தாத்திரேயர் அப்படின்ற வேர்டை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் சாய்பாபா பார்த்துட்டோம். இப்போ வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்து என்ன நடக்குது. இந்த சாய் கோயில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வேப்பமரம் இருக்குங்க. நிறைய வேப்பமரம் வந்து நீங்கள் பார்க்கலாம். சுற்றி பெரிய பெரிய வேப்பமரம் இருக்கும். அதே மாதிரி வந்து எங்கே பார்த்தாலும் வந்து நீங்கள் வந்து டாக்ஸ் வந்து பார்க்கலாம். டாக்ஸ் வந்து நிறையா இருக்கும். நிறைய டாக்ஸ் இங்கேயும் அங்கேயும் வந்து டாக்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதுவுமே நீங்கள் வந்து நல்லா பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸில் வந்து மேலே ஏறுறீங்க அப்படின்னா வந்து பாபா சன்னதி. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நீங்கள் வந்து இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் பாருங்கள். உள்ளே போயிட்டு அப்படியே நீங்கள் வெளியே இந்த வழியாக வந்து இந்த வழியாக வந்து வெளியில் வந்துடுவீங்க. அப்படியே பார்க்குறீங்க இல்லையா, இந்த சன்னதிக்கு மேலே தான் வந்து சாய்பாபா இருக்காரு. ஸோ சாயோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அங்கே மேலே ஆப்போசிட்டில் இருக்க லிங்கம் மேலே தெரியும் அழகா. ஸோ இங்கே ஒரு விண்டோ இருக்கு இல்லையா, அந்த விண்டோ வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். சாயோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே தெரியும். சரி, பிரம்மா சிவன் விஷ்ணு 3 பேருமே இருப்பாங்க இந்த அவதாரத்துல. ஸோ அதுதான் இந்த அவதாரத்தோட ஸ்பெஷாலிட்டி. எல்லா சிலைகளுமே வந்து இங்க சாய்பாபா கோயில் வந்து ஒயிட் மார்பிள் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நமக்கு நல்ல வைப்ரண்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம நடந்து அந்த பாதை வந்துட்டு உங்களுக்கு அந்த ஓலையால் வந்து செய்யப்பட்ட ஒரு பாதை தான். ஸோ கீழே வந்து நான் சொன்ன மாதிரி ரக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு half the distance. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஷீட்ஸ் போட்டிருக்காங்க, வெயில் தெரியக்கூடாது. கீழே வந்து தர போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 150 meters தான் வந்து அன்னதான கூடம். அன்னதான கூடமே நல்லா வந்து விசாலாட்டமாக நல்ல பெரிய ஏரியா. ஒரு எவ்வளவு பேர் வேணும், ஒரு 200 ஒரு 500 பேர் கூட ஒரு 500 மெம்பர்ஸ் வந்து அட் ஸ்டிச் அந்த டைம்ல வந்து உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெரிய கூடம். ஸோ அங்கேயே வந்து நீங்க வந்து அன்னதானத்துக்கு வந்துட்டு ஐட்டம்ஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து எப்படி அப்படின்னா வந்துட்டு உங்களோட நட்சத்திரம் இருக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நட்சத்திரம், ஒரு ராசி, ஒரு லக்னம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ உங்க நட்சத்திரம் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோடது வந்து இப்போ வந்து உத்திராடம் நட்சத்திரம் அப்படின்னா வந்துட்டு உத்திராடம் நட்சத்திரத்துக்கு ஒரு ஐட்டம் வந்து அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஐட்டம் வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரம் இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ வந்து அரிசி அப்படின்னா அந்த அரிசி வந்து அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த குவான்டிட்டி வந்து பே பண்ணி நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம். அங்கேயே ஐட்டம்ஸ்ல வச்சிருப்பாங்க. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க பே பண்ற எல்லாத்துக்குமே பில் வந்துடும். ஸோ நீங்கள் பில் வாங்கிட்டு அந்த ஐட்டம்ஸ் வந்து அவங்க கண்டெய்னர்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை வந்து அந்த இடத்துல வந்து வச்சிடலாம். அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறப்போ வந்து அதாவது டெய்லி சமைக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த ஐட்டம்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க.
அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அண்ட் வந்து அங்க வந்து அங்கங்க உங்களுக்கு வந்து போர்ட்ஸ் இருக்கும், பார்கோடோட போர்ட்ஸ் இருக்கும். நீங்க வந்து அதை ஒரு பிக்சர் எடுத்து வச்சுட்டு கூட உங்களால முடியிறப்ப அந்த ஸ்கேன் கோட்ல வந்துட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டு அங்க கீழே ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்க உங்களோட பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் டீடைல்ஸ்லாம் வந்து அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா சாய்க்கு வந்துட்டு அர்ச்சனை பண்றப்ப வந்து தினைக்கும் அர்ச்சனை பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களோட ஃபேமிலி பேரு, உங்களோட பேரு, நட்சத்திரம் எல்லாமே சொல்லி வந்து அந்த இடத்துல வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான மெத்தடை வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து சில பேர் இங்க இருந்து வேற வேற பிளேசஸ்ல போய் செட்டில் ஆயிருப்பாங்க, வேற கண்ட்ரீஸ்ல செட்டில் ஆயிருப்பாங்க, வேற ஊர்ல செட்டில் ஆயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பண்ணணும்னு தோணும், ஆனா இங்க நேர்ல வந்து பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அது வந்து ஒரு ஆப்ஷன். அவங்க வந்து பே பண்ணிட்டு அவங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அவங்க வந்து சாய்க்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டாங்க. அப்போ கொடுக்குறவங்களுக்கு ஒரு திருப்தி, அதை வாங்கிக்கிறவங்களுக்கு ஒரு திருப்தி. அந்த மாதிரி நான் வந்து பாக்குறேன். அண்ட் அதே மாதிரி வந்து அன்னதானத்துக்கு கொடுத்துல வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட பிளேட்ஸ் வந்து நம்ம தான் வாஷ் பண்ணி வைக்கணும். அது வந்து ரொம்ப 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 ஒரு நல்ல ஹேபிட்டா வந்து நான் பாக்குறேன். ஏன்னா வந்து இப்ப இருக்க நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து மெய்ட்ஸ் வச்சுக்கிறோம், குழந்தைங்களுமே நம்ம செல்லம் கொடுத்து வளர்க்குறதால இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தெரியறதே இல்லை. எல்லாரையும் சொல்லலை, பட் சில பேர் வந்து அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம குழந்தைங்களை நம்ம கூட்டிட்டு வரும்பொழுது அவங்களும் கத்துக்கிறாங்க எப்படி வந்து நம்ம நம்ம வாழ்க்கையை வந்து வாழணும், எப்படி வந்து நம்ம வேலையை நம்மளே செய்யணும் அப்படின்றது வந்து அந்த பசங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல ஹேபிட்டை நான் இங்கே பார்க்குறேன். சொல்லி கேட்டிருப்பீங்க, ஸோ எப்படி இங்கே வந்து அன்னதானம் ஒர்க் ஆகுது, எப்படி டொனேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நானும் எகைன் அதே தான். என்ன இங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டச் அண்ட் ஃபீல் இருக்கும். யூஸ்வலாக ஒரு டெம்பிள் போனோம் அப்படின்னா நம்ம அன்னதானத்துக்கு வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் என்னவோ அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் அன்னதானத்துக்கு வச்சுக்கணும்னு கொடுப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. நீங்கள் அப்படியும் பண்ணலாம், பல்காக வந்து வாட் எவர் உங்களால் அமௌண்ட் முடியாது நீங்கள் டைரெக்டாக போய் டொனேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பொருள் தானமாக கொடுக்கலாம், எது கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பொருட்கள்லாம் அங்கே வந்து ஒரு கிராசரி ஷாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ரேட்டில் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ராசிக்கு வந்து ஒரு 3-4 பொருள் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, உப்பு, புளி, அந்த மாதிரி சமையலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது அவங்க வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த பொருள் கொடுத்தா ரொம்ப உகந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு ராசிக்கு 3 to 4 பொருள் இருக்கும். அதே மாதிரி அந்த எல்லா பொருளுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரேட்ல வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களால முடிஞ்சது, ஏன்னா சில பொருள் 50 ரூபா இருக்கும், சில 200 ரூபாய் இருக்கும், 300 ரூபாய் இருக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 300 ரூபாய் நல்லெண்ணெய் அது 300 ரூபாய் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்க ராசிக்கு பிளஸ் வந்து உங்களால எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியுமோ நீங்க அந்த அமௌண்ட் வந்து நீங்க அந்த பொருளை ஆக்சுவலா எடுத்துட்டு போய் அந்த கவுண்டர்ல வந்து அவங்ககிட்ட கொடுத்து நீங்க பே பண்ணலாம். ஸோ அப்போ வந்து அது இன்னும் ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் போய் நம்ம பே பண்ணுறதோட நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு போய் நம்ம கோயிலில் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஒரு நல்ல கான்செப்ட் ஆக்சுவலாக, நல்ல ஒரு விஷயம். நம்ம பண்ணுறதை கொடுக்கறதே வந்து அது ஒரு எப்படி ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு டச் அண்ட் ஃபீலாக வந்து இங்கே வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம். எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து இதெல்லாம் எதுக்குடா பண்ணுறது, இதெல்லாம் ஒரு யூஸ் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இன்னைக்கு நீங்க செய்யறது வந்து நாளைக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். நல்ல இடமா, நம்பிக்கையான இடமா பார்த்து பண்ணுங்க, கண்டிப்பா அது நல்லது நடக்கும். கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி அன்னதானம் இல்லை கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதத்துல வந்து ஒரு பிளஸ் ஒரு யூனிட்டியை வந்து எப்படி சொல்றேன்னா யூனிட்டியை வந்து பாதுகாக்கிற இடம். பிளஸ் வந்து ஒரு நம்ம வந்து ஹியூமன் வந்து ஒரு சோஷியல் அனிமல், வந்து இந்த மக்களோட சார்ந்து இருக்கணும். ஸோ நம்ம எப்படி சொல்றது, நம்ம 4 பேருக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குற இடம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாய் கோயில் வரப்ப கண்டிப்பாக அன்னதானம் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஸோ வந்து நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அன்னதானத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். எவ்வளோ பெருசா இருக்கு பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபம். ஸோ அன்னதான மண்டபம் வந்து நல்ல, நான் சொன்ன மாதிரி 500 பீப்புள் கூட ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு பெரிய மண்டபம். ஸோ இங்க வந்து பேனர் வச்சிருக்காங்க பாருங்க. பேனர்ல என்ன இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி உங்களால முடிஞ்ச ஒரு குட்டி குட்டியா நீங்க டொனேட் பண்ணாலும், இல்லைன்னா வந்துட்டு நீங்க வந்து காலையில மத்தியானம் அப்படி இல்லை வந்து நாள் ஃபுல்லா நீங்க அதுக்கு ஒரு நாளுக்கு தேவையான அன்னதானத்துக்கு தேவையான அமௌண்ட் கூட நீங்க டொனேட் பண்ணலாம். ஸோ காலையில பிரசாதம், அதாவது ஏர்லி மார்னிங் வர அன்னதானத்துக்கு வந்து நீங்க டொனேட் பண்ணுங்க. 10,000 நீங்க வந்து டொனேட் பண்ணலாம். இது வந்து மத்தியானம் அப்படின்னா வந்து நீங்க 20,000 இந்த ஒரு டே ஃபுல்லா அப்படின்னா வந்துட்டு 30,000 பே பண்ணலாம். இது வந்து தேர்ஸ்டே அண்ட் சண்டேக்கு மட்டும். இன்கேஸ் நீங்க தேர்ஸ்டே அண்ட் சண்டே தவிர மீதி நாளுக்கு டொனேட் பண்றீங்க அப்படின்னா காலையில பிரசாதத்துக்கு 5,000 அண்ட் மத்தியானத்துக்கு 10,000 அண்ட் ஒரு நாள் ஃபுல்லா நீங்க டொனேட் பண்ணா 20,000. அப்போ தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே தவிர மீதி இருக்க நாள் எல்லாமே வந்து கம்மியாக தான் வரும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு அந்த பார் கோட் கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கூட நீங்கள் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸோ அந்த வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் பேரில் வந்துட்டு அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு வந்து பிரசாதம் வந்து வீட்டு அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. ஓகே, ஸோ அன்னதானம் கொடுத்துட்டு வந்து வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு அன்னதானம் என்ன அப்படின்னா வந்துட்டு கேசரி, ஓகே, கேசரி, பொங்கல் அண்ட் சக்கரை. ஸோ ஏன் சக்கரை அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து சாம்பார் வந்து முடிஞ்சிருச்சா. ஸோ அதனால வந்து அப்போ கூட வந்து நமக்கு இந்த எதுவும் வந்து தொட்டுக்கு எதுவும் இல்லாமல் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு சக்கரை கொடுத்துருக்காங்க. சூப்பரில். ஸோ இதுதாங்க நான் சொன்ன அந்த லிஸ்ட். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வந்து ஒவ்வொரு ஐட்டம்ஸ் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து காய்கறி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து சர்க்கரை, பால் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த நட்சத்திரத்துக்கு வந்து அரிசி இருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களோட நட்சத்திரம் எதுன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ கூட நீங்கள் பாஸ் பண்ணி உங்களோட நட்சத்திரம் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பொருள் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, இங்கே காட்டுங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி இருக்குது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அரிசி தேவைப்படும் அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. 5000 kgs வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 ஐட்டத்துக்கு வந்து எழுதியிருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட ஒரே ஒரு ஐட்டம் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம். இங்கேயும் வந்து அதே மாதிரி அந்த QR கோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அன்னதான குடுக்கில் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்டாச்சு. என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து நாங்கள் வந்து டொனேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன டொனேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து சக்கரை அண்ட் வெல்லம் தான் நாங்கள் வந்து டொனேட் பண்ணது. ஸோ அதுக்கு வந்து பில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் 2 பேர் டொனேட் பண்ணதால் வந்து 2 சாய்பாபாவோட ஃபோட்டோஸ் அண்ட் சாயோட பொடி 2 பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் டொனேட் பண்ணால் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ இன்னைக்கு குரு பூர்ணிமா, அதுவும் வந்து சாயோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கிடைக்கட்டும். நீங்கள் வேண்டிக்கிட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக வந்து உங்களோட நல்ல கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். ஸோ நல்ல அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். நம்மளோட சேனல் வந்து அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு க்ரோயிங் சேனல். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் இருக்க ஷார்ட்ஸும் வந்து செக் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.